Hello students, welcome to J Tuition. So, இன்னைக்கு இந்த வீடியோல 10th board ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 5 மேத்ஸ் டிப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாருங்க, ரிவைஸ் ஃபார்முலா சாப்டர் வைஸ். ஓகே, ஸோ ஃபார்முலாஸ் கண்டிப்பா படிச்சிருங்க. படிச்சுட்டு அதை எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் நேம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலா சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 14 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல 2 தான் தியரி பேஸ். ஸோ மிச்சம் எல்லா சாப்டர்ஸ்லயும் ஃபார்முலா வரும். ஸோ சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்லுங்க, சாப்டரோட நேம், அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய ஃபார்முலா. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ், அதுல வரக்கூடிய ஃபார்முலா LCM into HCF is equal to product of two numbers. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ், அதுல வரக்கூடிய ஃபார்முலா சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சாப்டர் சொல்லிட்டு அதோட ஃபார்முலா சொல்லுங்க. இத 2 டைம்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது என்னன்னா, இப்போ மார்னிங் ஒரு வாட்டி சொல்லி பாக்குறீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. இதை அப் டு எக்ஸாம்க்கு முந்தின நாள் வரைக்குமே இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நமக்கு ஃபார்முலாக்கு கண்டிப்பா ஒரு மார்க் இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்க வந்து சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால ஃபார்முலா மஸ்ட். ஸோ செகண்ட் டிப் என்னன்னா, தியரம்ஸ் அண்ட் இர்ரேஷனாலிட்டி ப்ராப்ளம்ஸ். ஓகே, நமக்கு தியரி பேஸ்டு சாப்டர் 6th சாப்டர் அண்ட் சர்க்கிள்ஸ் 10th சாப்டர். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்ல தான் உங்களுக்கு தியரம்ஸ் ஃபுல்லாவே வரும். அதுல அந்த பிபிடி, கன்வர்ஸ் பிபிடி அண்ட் சர்க்கிள்ஸ்ல வரக்கூடிய தியரம்ஸ் இதெல்லாமே கிளியரா இருங்க. இதுக்கப்புறமா இர்ரேஷனாலிட்டி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரியல் நம்பர்ஸ்ல வரக்கூடிய இந்த மாதிரி இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ண கேட்டிருப்பாங்க. இதுல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஸோ இதுல நீங்க கிளியரா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மோடுன்னு 3 ஃபார்முலா இருக்கு. மீன்லயுமே 3 again ஸ்ப்ளிட் ஆகுது. டைரக்ட் அண்ட் அசியூம் மீன் மெத்தட், ஸ்டெப் டிவிஷன் மெத்தட். ஸோ இதுல ஒவ்வொரு ஃபார்முலாஸ்லயும் நீங்க AH, L இந்த மாதிரி எல்லாம் படிப்பீங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மோட் படிக்கிறீங்கன்னா, மோடல் கிளாஸ் எடுக்கிறது எப்படி, அதெல்லாம் பேசிக்கான திங்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க அந்த ஃபார்முலா படிச்சிருந்தாலுமே அதுல சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னென்னன்றது கிளியரா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மீடியம்ல ஃப்ரீக்வன்சி, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஸோ சில டேபிள் காலத்துல ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க, சில இதுல கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லிமிட் டிஃபரன்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஸோ இங்க பாருங்க, லிமிட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க 118, 126 இருக்கு. நெக்ஸ்ட் 126 இருக்கணும், பட் இங்க 127 இருக்கு. ஸோ கண்டினியூஷன் இல்ல. அப்போ இதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் பண்ணி எல்லா லிமிட்ஸையும் கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்க ஃபார்முலா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க ஃபார்முலா படிச்சாலும் இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஆன்சர் கரெக்டா வரும். இல்லைன்னா நீங்க பார்க்காம போட்டுருவீங்க, பட் ஆன்சர் தப்பா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன். இப்போ இது பாருங்க, அசியூம்டு மீன் மெத்தடோட ஃபார்முலா இங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏ எப்படி எடுப்பீங்க? இங்க யூஐ கொடுத்துருக்காங்க. யூஐ எப்படி எடுப்பீங்க? ஹெச்னா என்ன வேல்யூ? அதே மாதிரி மோடுல பாருங்க, இங்க F1 இருக்கு, F0 இருக்கு, F1, F2, H எல்லாம் இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சாதான் இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி மோடோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது தெரிஞ்சு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஈஸி சாப்டர் தான் நமக்கு தெரியும். அதுல மெயினா என்னன்னா, இந்த காயின், டைஸ், கார்ட்ஸ். ஓகே, ஸோ காயின்ல ஒருக்கா காயின் போட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளோ? ஸோ ஒருக்கா போடும்போது ஒரு ஹெட் ஒரு டெய்ல் கிடைக்கும். அதே மாதிரி 2 காயின் போடும்போது 2 ஹெட் கிடைக்கலாம், இல்ல 2 டெய்ல் கிடைக்கலாம், இல்ல ஒரு ஹெட் ஒரு டெய்ல் கிடைக்கலாம், இல்ல ஒரு டெய்ல் ஒரு ஹெட் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்றது. இது இப்போ இது 2 காயின்ஸ். இதே மாதிரி 3 காயின்ஸ் போடும்போது எவ்வளவு வருது இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைஸ்க்கு பாத்தீங்கன்னா, ஒரு டை போடும்போது எவ்வளவு வருது. அதே மாதிரி 2 டைஸ் போட்டா அதோடைய சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ் சொல்றோம். ஸோ இது என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் கண்டிப்பா ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. கார்ட்ஸ் வந்து அந்த நம்பரிங் கரெக்டா படிச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52 தெரியும். அதுல ரெட் எவ்வளோ, டைமண்ட் ரெட் எவ்வளோ, பிளாக் எவ்வளோன்னு படிச்சுக்கோங்க. ரெட்ல ஹார்ட் எவ்வளோ இருக்கும், டைமண்ட் எவ்வளோ இருக்கும்,
பிளாக்ல கிளப்போட நம்பர் எவ்வளோ, ஸ்பேடோட நம்பர் எவ்வளோ, ஃபேஸ் கார்ட்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா ஒழுங்கா தரவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்னன்னா புக் சம்ஸ் படிக்கணும். ஓகே, புக் சம்ஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்டான சம்ஸ் நிறைய இருக்கும். ஒரே பேட்டர்ன்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 7.2 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இந்த செகண்ட் 7.2 எக்ஸசைஸ்ல 8th சாப்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருந்தா நம்ம போட்டுக்கலாம். பட் இங்க ஒரு ஸ்டெப் நீங்க எக்ஸ்ட்ராவா எழுதி அந்த வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ பார்த்தோம்னா அந்த எக்ஸசைஸ்ல இது ஒன்றும் டிஃப்ரெண்டான சம்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் நீங்க படிச்சீங்கன்னா படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றது. ஸோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ 12.1 பாருங்க. இது சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ்ல இந்த 5th சாப்டர் பாருங்க, 5th கொஸ்டின். இதுலயும் பாத்தீங்கன்னா இது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. இதுவுமே டிஃப்ரெண்டான சம் தான். ஸோ இது அந்த எக்ஸசைஸ்ல எல்லா சம்ஸும் ஓரளவுக்கு சிமிலரா இருக்கும். இது இந்த மாதிரி சம்ஸ் டிஃப்ரெண்டான சம்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கும். அதெல்லாம் தனியா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க திருப்பி அதை ரிவைஸ் பண்ணும்போது இதை கொஞ்சம் செப்பரேட்டா எடுத்து ஒரு கேர் கொடுத்து இதை போட்டு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 5 டிப். இது நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இப்போ நீங்க இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னா இதை இன்னையில இருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்ஸ்ல இருந்து கண்டிப்பா உங்க மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 10th போர்டு எக்ஸாம் எழுத போற எல்லா பிள்ளைங்களுக்குமே ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஸோ நல்லா படிங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, நல்லா உங்க எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஸோ கம்மிங் ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் 10th பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கும் டியூஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல டியூஷன் டைப் பண்ணுங்க, உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அது ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு டியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டெமோ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தேவையா இல்லையா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.